அன்பு வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அதிலே செங்கடலை கடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பாடலாக பாடினார்கள். பின் சூர் வனாந்திரத்திலே தாகத்தோடு அலைந்து திரிந்தார்கள். அங்கு மாராவின் தண்ணீர் மதுரமாயிற்று என்பதையும் பின் ஏலிமிலே பாளையம் இறங்கினார்கள் என்றும் நாம் சிந்தித்தோம். இன்று நாம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகும் சத்தியங்கள் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் முறுமுறுத்தார்கள்? நமக்கு ஜீவனை கொடுக்கும் அப்பா யார்? மன்னாவை எவ்வாறெல்லாம் சமைத்தார்கள்? உடன்படிக்கை பெட்டியிலே மன்னாவை எவ்வாறு பாதுகாத்தார்கள்? தொடர்ந்த நிகழ்ச்சியை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் சிந்தித்தோம். செங்கடலை வெற்றியாய் தாண்டி வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பாட்டை பாடினார்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்றும், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானார் என்றும், அவரே எனக்கு இரட்சிப்புமானார் என்றும் பாடினார்கள். என்றாலும் அந்த பாடல் முடிந்தவுடனேயே அவர்கள் தண்ணீர் இல்லாதபடினாலே தாகத்தினாலே வறளும் சூழ்நிலை வந்தது. ஆனால் அவர்கள் மாராவிற்கு வந்தபொழுது அங்கே தண்ணீர் இருந்தது. ஆனால் குடிக்கக்கூடாதபடி அது கசப்பானதாய் இருந்தது. அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலேயும் மாராவின் அனுபவங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் இயேசுவின் சிலுவை மரம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாராவின் கசப்பையும் மதுரமாய் மாற்றக்கூடியது. இன்று நாம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். உணவில்லை என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். தேவன் மன்னாவையும் காடைகளையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்திலே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாளை குறித்து கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்நாட்களிலே இஸ்ரவேல் தேச மக்களின் அனுபவங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்து செங்கடலை கடந்த பின்னர் சீனாய் மலை அருகே வந்தார்கள். இந்த பகுதியிலே அவர்கள் இருக்கும் காலங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோடு கூட ஒப்பிடக்கூடிய 7 அனுபவங்கள் நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை மோசேயின் பாடலை பாடியவர்கள் 3 நாள் தண்ணீர் இல்லாமல் இருந்தவர்கள், கசப்பான தண்ணீரை அனுபவித்தவர்கள். தொடர்ந்து ஏலிம் எனும் செழிப்பான பிரதேசத்திற்கு வந்தார்கள். ஏலிம் என்பது கனி கொடுக்கும் கிறிஸ்தவ அனுபவத்தை சொல்கிறது. அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே நம்மை வழிநடத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது மீண்டுமாக சீனாய் வனாந்தரத்திற்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். கர்த்தரிடத்திலிருந்து மன்னாவையும் காடையையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனை கொடுக்கும் அப்பமாய் இருக்கிறார். பாருங்கள், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிளை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இங்கே நாம் வாசிக்க கேட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து சுமார் 2.5 மாதங்களாகிறது. செங்கடல் அருகே வந்தபொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள். கடலை கடந்தவுடனே பாடல் பாடினார்கள். ஆனால் மிக சீக்கிரமாகவே மீண்டுமாக முறுமுறுக்க தொடங்கிவிட்டார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் வனாந்தரத்திற்குள்ளே பிரயாணப்பட்டு வந்த பிறகு தண்ணீர் குறைவாய் காணப்பட்டபடினாலே, உணவில்லாமல் போனபடினாலே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எகிப்தை நினைவு கூர்ந்து அங்கே இருந்த உணவு வகைகளை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேக சகோதர சகோதரிகள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப விரும்புகிறார்கள். இந்த சோதனையானது அதிகமான விசுவாசிகளுக்குள்ளே இன்றைக்கும் கடந்து வருகிறதாகவே இருக்கிறது. பயங்கரமான குடிக்கு அடிமையான சகோதரன் ரட்சிக்கப்பட்ட பின்னரும் மீண்டுமாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சில வேளைகளிலே அவன் விரும்புகிறவனாக காணப்படுகிறான்.
ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவரின் பலனினாலே அநேக விசுவாசிகள் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் தனது ஜனங்களை பட்டினி போட வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்கவில்லை. அந்த வனாந்தரத்தின் வழியாகவும் அவர்களை வழிநடத்தி அவர்களுடைய பாதையிலேயும் அவர்களோடு கூட இருப்பேன், அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வேன் என்றுதான் வாக்கு கொடுத்தார். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் 2 அத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்திலே அறிவீர்கள். விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். மோசேயும் ஆரோனும் ஜனங்களை பார்த்து, எங்களுக்கு விரோதமாக ஏன் நீங்கள் முறுமுறுக்கிறீர்கள்? நாங்கள் சாதாரண மனிதர்கள் தானே, எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார், நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறை முறுமுறுத்த பொழுதும் தேவனுடைய மகிமை விளங்கிற்று என்று பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? முறுமுறுக்கும் கிறிஸ்தவர்களை, குறை கண்டுபிடித்து கொண்டே இருக்கும் கிறிஸ்தவர்களை தேவன் விரும்புகிறதில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலே குறை கூறும் கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். ஆராதனை சற்று அதிக நேரம் நடந்தால் முறுமுறுக்கும் சிலர் உண்டு. அதிகமான பாடல் பாடினால் முறுமுறுக்கிறவர்கள் உண்டு. அதிக நேரம் செய்தியாளர் பிரசங்கித்தால் முறுமுறுக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட முறுமுறுக்கும் கூட்டங்களோடு நீங்கள் இல்லாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். சரி, வசனம் 8. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். நம்முடைய திருச்சபையிலேயும் நாம் எந்தெந்த காரியங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம் என்பதை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். நீங்கள் விரும்புகிற வண்ணமாக நட்போடு உங்கள் போதகர் இல்லை என்று முறுமுறுக்கிறீர்களா? அல்லது கடந்த வாரத்திலே உங்களை பார்த்து என்ன எப்படி இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்காதபடியினாலே முறுமுறுக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பல காலங்கள் சுகவீனமாக இருந்திருந்தாலும் அவர் உங்களை பார்க்கவில்லை என்று முறுமுறுக்கிறீர்களா? சில சபைகளிலே சில ஊழியர்களும் முறுமுறுக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். தேவன் அதிகமாய் வெறுக்கும் ஒரு காரியம் முறுமுறுத்தல். இப்பொழுது வசனங்கள் 9 முதல் 13 வரை பாருங்கள். அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிறபோது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடே பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவை மட்டுமல்ல காடைகளையும் கொடுத்தார். அவர்களுக்கு கிடைத்த இந்த பரலோக உணவினாலே மகிழ்ந்திருந்தார்கள். சரி, மன்னா எப்படி இருக்கிறது? அதை எப்படி சேர்க்க வேண்டும் என்பதை குறித்து கவனிப்போமா? யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 16ஆம் வசனம் வரை பாருங்கள். பெய்திருந்த பனி நீங்கின பின், இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம்.
கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தொடர்ந்து சென்ற காலமெல்லாம் அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு தேவையான அளவு மன்னாவை மட்டுமே அவர்கள் சேகரிக்க வேண்டும். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களையும் கவனியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதுமில்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதுமில்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். பெருந்தீனிக்காரன் கூட அவன் எவ்வளவு சாப்பிட வேண்டுமோ அவ்வளவுதான் கிடைக்கப் பெற்றான். சரி, வசனங்கள் 19 முதல் 21 வரை கவனியுங்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். மன்னாவை ஒவ்வொரு நாளும் தான் அவர்கள் சேகரிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுமே அதை தனக்காக சேகரிக்க வேண்டும். இது தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவமாயிருக்க வேண்டும். மன்னாவானது ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? யோவான் 6:32 பாருங்கள். வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டை வரும்பொழுது பசியோ தாகமோ நம்மை தாக்குகிறதில்லை. ஏனென்றால் அவரே நம்மை அனுதினமும் திருப்தி செய்கிறவராயிருக்கிறார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனம் வரை கவனியுங்கள். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 அத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாயிருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அருமையானவர்களே, தேவன் அனுதினமும் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆனால் ஓய்வு நாளுக்கு முந்தைய தினம் 2 நாளுக்குரிய காரியங்களை அவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். ஜீவ அப்பமாய் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதுதான் மன்னா. அவரே பரலோகத்திலிருந்து வந்து தனது ஜீவனை இந்த உலகத்திலே கொடுத்தவர். அவரே ஜீவ அப்பமாயும் இருக்கிறார். இந்நாட்களிலேயும் நமது வாழ்க்கைக்கு ஜீவனும் சத்துவமும் அவரே. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வந்த 40 ஆண்டு காலமும் அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை. மத்திய கிழக்கு பகுதியிலே கால் வீங்கும் வியாதிக்கு காரணம் சரியான உணவில்லாமை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அப்படியென்றால் தேவன் அவர்களுக்கு அருளிய மன்னாவானது சகல சத்துக்களும் அடங்கிய, அவர்களை பலப்படுத்திய, அவர்கள் கால்கள் வீங்காவண்ணம் காத்து கொண்ட ஒரு அருமையான ஆகாரமாய் இருந்திருக்கிறது. ஆம், அவர்களுடைய சரீரத்தின் எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு அந்த மன்னா போதுமானதாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த உலக பிரகாரமான எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாயிருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். அருமையானவர்களே, தேவன் மற்ற கற்பனைகளை எல்லாம் கொடுக்கும் முன்னதாகவே ஓய்வு நாளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கவனியங்கள் வசனம் 31.
இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. மன்னாவை எப்படி இருந்தது என்று விளக்கி கூறுவது கடினமான காரியம்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான எல்லா சத்துணவும் அடங்கிய ஒரு உணவுப் பொருளாக இது இருந்தது. அது ருசியானதாகவும் மகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு உணவாகவும் இருந்தது. ஆனாலும் இதை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மன்னாவை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எண்ணாமம் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்க்க வேண்டும். கவனியங்கள், நானே வாசிக்கிறேன். எண்ணாமம் 11:4-5. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்கிறார்கள். கவனித்தீர்களா? இந்த பல ஜாதியான மக்கள் இப்படிப்பட்ட எகிப்திலே அவர்கள் உட்கொண்ட உணவை இப்பொழுது நினைத்து ஏங்குகிறார்கள். தங்களுக்கு கிடைக்காத உணவு பண்டங்களை குறித்து சொல்லும் பொழுது அவைகளிலே சில வெளியே செடியிலே வளர்க்கப்படுகிறது, சில பூமிக்கு அடியிலிருந்து கிடைத்தது. ஆனால் அவர்கள் உட்கொண்ட உணவிலே சில உண்மையான சத்து அடங்கிய ஆகாரங்கள் அல்ல. அருமையானவர்களே, அவர்கள் பெயர் சொல்லும் சில உணவுப் பொருட்கள் வெறுமனே சாப்பிட முடியாதது. அது வாசத்திற்காகவும் ருசிக்காகவும் பயன்படுத்தப்படலாமே ஒழிய சத்தான உணவுகள் அல்ல. வெங்காயங்களை மட்டும் வெறும் உணவாய் சாப்பிட முடியுமா? அல்லது வெள்ளை போடத்தான் சாப்பிட முடியுமா? உலகம் கொடுக்கும் உணவு அப்படித்தான் இருக்கும். இந்த பல ஜாதியான மக்கள் தான் அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை நினைத்து ஏங்கினார்கள். சரி, எண்ணாமம் 11ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதைய மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. தேவன் கொடுத்த உணவை அவர்கள் குறை கூறினார்கள். இந்த பல ஜாதியான மக்கள் கூட்டம் மன்னாவை வேண்டாம் என்று கூறியது. எண்ணாமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போலிருந்தது. கவனித்தீர்களா? மன்னாவை பல வகைகளிலே சமைக்க முடியும். அதை அவர்கள் அரைத்து சாப்பிடலாம், இடித்து சாப்பிடலாம், அவித்து சாப்பிடலாம். என்றாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்த உணவை வெறுத்து அதை குறித்தும் குறை கூறினார்கள். மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு களைத்து போனோம் என்று சொல்கிறார்கள். நைல் நதியின் மீன்களை சாப்பிட்டு அவர்களுக்கு இறைச்சி வேண்டுமோல இருந்தது. தாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட இடத்திற்கே திரும்பிச் செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, மாற்றம் பெற்ற விசுவாசிகள் சில வேளைகளிலே தாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட எகிப்திற்கு அவ்வப்பொழுது போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அங்கே காணப்பட்ட உணவு அவர்களை தொடர்ந்து வசீகரிக்கிறதாய் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த பிறகும் பழைய பழக்க வழக்கங்களிலே 1-2 தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதிலிருந்து பரிபூரணமாக உங்களை காத்துக்கொள்ள ஞாபகப்படுத்தப்படுகிறீர்கள். இது ஒன்றே ஒன்றுதானே, இந்த 2 காரியங்கள் மட்டும்தானே என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து பின்வாங்கி போய்கொண்டில்லாமல் தேவன் விடுதலை செய்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து பரிபூர்ணமாய் வெளியே வர ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை சில இடங்களுக்கு செல்வதனாலே அந்த பழைய பழக்க வழக்கங்களிலே நீங்கள் விழுந்து போவீர்கள் என்று சொன்னால், அந்த இடங்களுக்கு செல்லாமல் இருப்பதனாலே என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் மீண்டும் மீண்டும் எகிப்திற்கு போகும் பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். சற்றே நிதானமாக சிந்தித்து பாருங்கள். பழைய பாவம் தரும் இன்பம் முக்கியமானதா, அல்லது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதனாலே அவர் கொடுக்கிற நிரந்தரமான நித்திய சமாதானம் பெரியதா? மன்னாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்று வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, நேரிலே இப்பொழுது நாம் யாத்திராமம் 16ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களையும் பார்ப்போம். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான்.
மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கவனித்தீர்களா? ஒரு பாத்திரத்திலே மன்னாவை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்தார்கள். இதை குறித்து யாத்திராகமத்தின் பின்பகுதியில் நாம் சற்று விவரமாய் சிந்திப்போம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று ஆரோனுடைய துளிர்த்த கோல், இரண்டாவது ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா, மூன்றாவதாக 10 கற்பனைகள். இந்த நியாயப்பிரமாணம் எதை சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவே அதை தனது வாழ்க்கையிலே காத்து கொண்டார் என்பதை சொல்கிறது. எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் அதை நிறைவேற்றினார். மன்னா எதை குறித்து சொல்கிறது? எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. அவரே நமக்கு ஆவிக்குரிய உணவாய் இருக்கிறார். ஆரோனின் துளிர்த்த கோல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நமக்கு சொல்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே வைக்கப்பட்ட மூடியிலே தான் கிருபாசனம் இருக்கிறது. அங்கேதான் இரத்தம் தெளிக்கப்படும். இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவன் எதிர்பார்க்கும் காரியங்களை நிறைவேற்றக்கூடியவர். அவர் ஒருவரே நம்மை மீட்டு எடுக்கக்கூடியவர். ஏனென்றால் அவரே நமக்காக தனது சொந்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து செய்வதனாலே தேவன் பாவிகளாகிய நம்மேலே இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். வசனங்கள் 35, 36 பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஒரு ஓமரானது எப்பாவிலே 10 1 பங்கு. அருமையானவர்களே, இந்த வசனங்கள் நமக்கு சொல்வது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் இந்த மன்னாவை புசித்தார்கள். கடைசியாக வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அவர்கள் நுழைந்த பொழுது மன்னா நின்று போயிற்று. மீண்டுமாக வாக்குத்தத்த பூமியிலே விளைந்த சோளத்தையும் பயிர் வகைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். மீண்டுமாக அந்த உணவை குறித்து குறை கூறினார்கள். அவர்கள் சொன்னது என்ன? மன்னா எவ்வளவோ சிறந்தது என்றார்கள். இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? இன்றும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பழைய அனுபவங்களின் அடிப்படைகளிலே வாழுகிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் சிலுவை அண்டை வந்து சிலுவை தந்த ரட்சிப்பை பெற்றவர்கள். ஆனாலும் தங்களுடைய அனுபவங்களை குறித்தே அதிகமாக பேசுவார்கள். அவர்கள் சாட்சி கொடுக்கும் பொழுதும் தங்கள் அனுபவங்களைத்தான் கூறுவார்களே ஒழிய கர்த்தர் எப்படி அவர்களை ரட்சித்தார் என்பதை குறித்து சொல்லுகிறதில்லை. ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்த விசுவாசிகளும் வேத வசனங்களை முறையாக கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு பழைய உணவாய் தெரிகிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாகத்தான் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை போஷிக்க விரும்புகிறார். இதுதான் நமக்கு அனுதின மன்னா. கர்த்தருடைய மன்னாவாகிய அப்பத்தை நீங்கள் ருசித்து பார்த்ததில்லை என்றால் இயேசு கிறிஸ்து அண்டை வாருங்கள். சங்கீதம் 34:8 என்ன சொல்கிறது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மட்டுமல்ல, யோவான் 6:51 இயேசு என்ன சொல்கிறார்? நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உட்கொண்டிருக்கிறீர்களா? அவரை உங்கள் வாழ்க்கையின் தலைவராக, உங்கள் பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கிற இரட்சகராக நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்களா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எகிப்திலே நீங்கள் பாவத்திலே வாழ்ந்த நாட்களிலே நீங்கள் அனுபவித்த காரியங்களை குறித்து ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது அவ்வப்பொழுது யாருக்கும் தெரியாமல் அங்கே சென்று வருவதற்காக அதை ருசித்து புசித்து வருகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? சரி, அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது இரட்டை வாழ்க்கை. ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அருவருக்கிறார். ஒரு திட்டவட்டமான தெளிவான தீர்மானத்திற்குள்ளே இன்று நீங்கள் கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, பரிபூர்ணமான ஒரு விடுதலையின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வரத்தக்கதாக நீங்கள் செய்ய வேண்டிய தீர்மானங்களையும் கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எகிப்தின் வாழ்க்கைக்கு உங்களை இழுக்கிறதா இருக்கிறதோ, அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து செல்லாதபடி திட்டவட்டமான தீர்மானத்தை இன்றே செய்வீர்களா? அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் வரும் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே உங்களை காத்துக்கொள்ள வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் மீட்டு ரட்சித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு மன்னாவை நீர் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இருந்தாலும் அவர்கள் முறுமுறுத்த பொழுது உம்மை துக்கப்படுத்தினார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் தந்து வருகிற எந்த ஒரு ஆசீர்வாதமான நன்மையான காரியத்தை குறித்தும் நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இல்லாமல் நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு
மன்னவாகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் உட்கொள்ளுகிறவர்களாக ஜீவ அப்பமாகிய உம்முடைய வசனத்தை அனுதினமும் கற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களை காத்துக்கொள்ளும். எங்களிலே யாராவது பழைய பாவ இன்பங்களை குறித்த ஆசை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே, அப்படிப்பட்ட பழைய நிலைமைக்கு நாங்கள் அவ்வப்பொழுது போய் வருகிறவர்களாக அல்ல, பரிபூர்ணமாய் அப்படிப்பட்ட ஆசை இச்சைகளை வெறுத்து தள்ளியவர்களாக அதிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்றவர்களாக வாழ நீரே எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நேரத்திலேயும் உண்மையான இதயத்தோடு யார் யார் எங்கெங்கே இருந்து தீர்மானம் செய்கிறார்களோ அந்த காரியங்களிலே நீரே உம்முடைய பிள்ளைகளை முடிவு பரியந்தம், அவர்கள் வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் உம்முடைய பரிசுத்தாவினாலே காத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை காத்துக்கொள்ள முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நாம் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்போது பசியோ தாகமோ நம்மை தாக்குவதில்லை. தேவன் அனுதினமும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனும் சத்துவமும் அவரே. மன்னாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதும் என்றே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உடன்படிக்கையின் பெட்டியின் உள்ளே ஆரோனுடைய துளிர்த்த கோல், பாத்திரத்திலே மன்னா, 10 கற்பனைகள் வைத்தார்கள். இந்த 10 கற்பனைகள் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை தனது வாழ்க்கையிலே காத்து கொண்டார். மன்னா நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அவர் நமக்கு ஆவிக்குரிய உணவு. ஆரோனின் துளிர்த்த கோல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவன் எதிர்பார்க்கும் காரியங்களை நிறைவேற்றக்கூடியவர். அவர் ஒருவரே நம்மை மீட்டு ரட்சிக்கக்கூடியவர். கர்த்தருடைய வார்த்தைகள்தான் நமக்கு அனுதின மன்னா. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.